தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக வட தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்று கனமழை கொட்டி தீர்த்தது. வானிலை நிலவரத்தை விவரிக்கிறார் செய்தியாளர் சதீஷ் முருகன். சதீஷ் முருகன், தமிழகத்தின் எந்தெந்த பகுதிகளில் இன்று மழை பெய்தது? இன்னும் எத்தனை நாட்களுக்கு மழை தொடரும்? ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு இன்று ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் சென்னை, செங்கல்பட்டு மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. சென்னையில் பரவலாக இன்று காலை முதலே விட்டு விட்டு கனமழை பெய்தது. இதனால் கிண்டி, கத்திப்பாரா உள்ளிட்ட இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. செங்கல்பட்டு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். இதேபோல் மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் கடலூர், திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் இன்று கனமழை பெய்தது. தனுஷ்கோடியில் கடல் சீற்றம் காரணமாக 3 மீனவர்களுடன் நாட்டுப்படகு கடலில் தலைகீழாக கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. நடுக்கடலில் தத்தளித்த மீனவர்களை சக மீனவர்கள் உதவியுடன் கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் மீட்டு கரை சேர்த்தனர். இதேபோல் குளச்சலில் எண்ணெய் கப்பல் மோதி மீனவர்களின் விசைப்படகு கடலில் மூழ்கியது. விசைப்படகில் சென்ற 9 மீனவர்களை சக மீனவர்கள் உயிருடன் மீட்டனர். இதனிடையே பெஞ்சல் புயல் பாதிப்பிற்கு நிவாரணம் வழங்கவில்லை என கூறி விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் கொட்டும் மழையில் இன்று சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாளை தமிழகத்தில் அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழைக்கும், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன்.